திருப்பரங்குன்றம் மலையை வைத்து பிரச்சனையை சங் பரிவார் உருவாக்குவதாக ஆட்சியரிடம் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியரிடம் மத நல்லிணக்க அமைப்பு மனு கொடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், முழு விவரம் என்ன? நிச்சயமாக மதுரை நல்லிணக்க அமைப்புகள் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களிடம் மனு அளித்திருக்கிறார்கள். அதில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து இஸ்லாமிய மக்களிடையே மோதலை தூண்டும் வகையில் செயல்படும் சங்க பரிவார் அமைப்பினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும், மதுரை திருப்பரங்குன்றத்தை ஸ்ரீ கந்தர் என சமஸ்கிருத பெயரில் உள்ள பெயருக்கு பதிலாக சங்க இலக்கியத்தில் உள்ள தமிழ் பேரான பரன்குன்றம் என்ற வைக்க வேண்டும் எனவும், முருகப்பெருமானின் பெயரை சுப்பிரமணிய சுவாமி என சமஸ்கிருத பெயரில் குறிப்பிட்டதற்கு பதிலாக முருகன் என தமிழ் பெயரில் அழைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தமிழக அரசின் அனைத்து சாதி அர்ச்சக திட்டத்தில் முறையாக படித்துள்ள அனைத்து தமிழர்களையும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் அர்ச்சகர்களாக நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்போது காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் கூறியபோது, அரசு நிர்வாகம் சமூக நல்லிணக்கத்தோடு எந்தவித பாரபட்சமின்றியும் செயல்படுவதாக பிரச்சனை உருவாக்க முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 144 உத்தரவும் பிறப்பித்துள்ளவும் பதிலளித்திருக்கிறார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர், திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமிற்கான 100 ஆண்டுகளுக்கு முந்தைய நீதிமன்ற உத்தரவுப்படி வழிபாடு நடத்தி வரும் நிலையில் இந்து இஸ்லாமிய மக்களிடையே மோதலை தூண்டும் வகையில் சங்க பரிவார அமைப்பினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும், மதுரை திருப்பரங்குன்றத்தை ஸ்ரீ கந்தர் என சமஸ்கிருத பெயரில் உள்ள பெயருக்கு பதிலாக சங்க இலக்கியத்தில் உள்ள தமிழ் பெயரான பரன்குன்றம் என வைக்க வேண்டும் எனவும், முருகப்பெருமானின் பெயரை சுப்பிரமணிய சுவாமி என சமஸ்கிருத பெயரில் குறிப்பிடுவதற்கு பதிலாக முருகன் என தமிழ் பெயரில் அழைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தமிழக அரசின் அனைத்து சாதி அர்ச்சக திட்டத்தில் முறையாக படித்துள்ள அனைத்து தமிழர்களையும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் அர்ச்சகர்களாக நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல 100 ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலை என்பது அங்கே முருகன் கோயில் இருக்குது, சமணர் சிற்பங்கள் இருக்குது, இஸ்லாமிய தர்கா இருக்குது. மத நல்லிணக்கத்தின் சிறந்த அடையாளமாக திருப்பரங்குன்றம் மலை இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கே பெருமை. பல 100 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ திடீர்னு ஏன் பிரச்சனை வருது? பிரச்சனை காரணம் தேர்தலும் பாரதிய ஜனதா RSS உள்ளிட்ட அமைப்புகளும் தான். அவங்க புதுசாக பிரச்சனையை கிளப்புறாங்க.